அர்ஜுன், ஏன் ஒரு மாதிரியா இருக்க? பசிக்குதா? இல்ல. கொஞ்சம் வெயிட் பண்ண, இதோ சமைச்சிடுறேன். ஆனா இப்போ கூட ரெகுலர் கஸ்டமர் எல்லாம் உங்க ஸ்வீட்ஸ் தான் ஞாபகம் வச்சு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அர்ஜுன், எனக்கு ஒரு யோசனை. என்ன மலர்? நாம ஏன் இப்படியே இருக்கணும்? தனியா ஏதாவது ஒரு தொழில் தொடங்கலாம்ல? மலர், எந்த நேரத்துல என்ன பேசிட்டு இருக்க? நானே குமாருக்கு எப்படி இந்த பணத்தை கொடுக்க போறேன்னு கவலையில இருக்கேன். நீ இப்ப வந்து தொழிலை பத்தி பேசிட்டு இருக்க. சரி, அப்படியே பண்ணுனாலும் நம்ம என்ன தொழில் பண்றது? நம்ம கிட்ட ஆல்ரெடி ஒரு தொழில் இருக்குல்ல, நாம ஏற்கனவே பண்ணதுதான். ஏற்கனவே பண்ணதா? ஆமா. நாம ஏன் பழையபடி அந்த ஸ்வீட் பிசினஸ் ஆரம்பிக்க கூடாது? மலர், விளையாடாத. அதுக்கெல்லாம் பணம் வேணும்ல. பணத்தை விடு, நாம தொடங்கலாமா வேண்டாமா அத மட்டும் நீ சொல்லு. என்ன யோசனை? நீயும் கம்பெனியா ரெஸ்யூமே அனுப்பிச்சிட்டே தான் இருக்க. ஒன்னும் கூப்பிட்டா மாதிரி இல்ல. எதுக்கு வேலை தேடி அலையணும் சொல்லு? நாமளே முதலாளி, நாமளே தொழிலாளி. ஒத்தாசைக்கு ஆள் பத்தலன்னா நம்ம ஸ்ரீமதிய கூப்பிட்டுக்கலாம். என்ன சொல்ற? மலர், நீ தெரிஞ்சுதான் சொல்றியா இல்ல தெரியாம சொல்றியான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நானே நாளைக்கு அந்த குமாருக்கு பணத்தை எப்படி ரெடி பண்றதுன்னு தெரியாம கவலையில இருக்கேங்கிறேன். இதுல நீ பிசினஸ் வேற ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கெல்லாம் பணம் வேணும்ல. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுவ அத சொல்லு. அர்ஜுன், பணம் தானே, அத ரெடி பண்ணிக்கலாம். என்ன நம்பு, மலர் சொன்னா செய்வா. நாளைக்கு குமாருக்கு சொன்ன மாதிரி பணம் கொடுக்கறோம், பிசினஸும் ஆரம்பிக்கிறோம். தைரியமா இரு. கடவுளே, என் புருஷன் மான மரியாதைய காப்பாத்தணும்னுதான் இந்த தாலி செயினையே நான் கழட்டி இருக்கேன். அவருக்கு எந்த குறையும் இல்லாம அவரு தீர்க்க ஆயுசா இருக்கணும். அர்ஜுன், அர்ஜுன், இந்த செயினை அடகு வச்சு குமார் அண்ணனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணிட்டு வா.